சரி, அதோடு அதற்கு அடுத்த ஒரு முக்கியமான மருந்து என்னவென்றால் பித்த நோய்களுக்கு சரியான மருந்து. பித்த நோய்கள் எப்படி வருகிறது, எங்கு உண்டாகிறது என்பதை நாம் பார்த்து விட்டோம். தொப்புளுக்கு கீழ் கால் வரை உள்ள பாகத்தில் வாத நோயும், தொப்புளிலிருந்து கழுத்து பாகம் வரை பித்த நோயும், கழுத்துக்கு மேல் தலைவரை உள்ள பாகத்தில் கபநோயும் வருகிறதாக சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த பித்த நோய் மாறுவதற்காக நாம் சில கலவைகள் எடுத்துள்ளோம். கலவைகள் ஏன் எடுக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு மருந்தும் தனித்தனியாக எடுப்பதற்கான நேரம் நமக்கு இல்லை. காலையிலிருந்து சாயங்காலம் வரை வீட்டிலிருந்து வெளியே சென்று உழைத்து வரும் நமக்கு அந்த அளவுக்கு நேரம் கிடைக்காத காரணத்தால் இதை 13 மருந்து என்னவென்று சொல்லி அதன் பயன்கள் என்ன என்று மாத்திரம் பார்ப்போம். இனி 13 மருந்துகள் எவை? சுக்கு, மிளகு, திப்பிலி, இது மூன்றும் சேர்ந்த ஒரு கலவை திரிகடுகு என்று சொல்லலாம். திரிகடுகு கடைகளில் கிடைக்கின்றன. நமக்கு வேண்டுமானால் 100 கிராம் சுக்கு, 100 கிராம் மிளகு, 100 கிராம் திப்பிலி இப்படி வேண்டுமானாலும் செய்து வைத்து கொள்ளலாம். 4வதாக கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணியை பற்றி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், கல்லீரலுக்கு கரிசாலை கழித்தால், கரிசலாங்கண்ணி கரிசாலை சொல்வது எல்லாம் ஒன்றுதான். அது முறைப்படி தினமும் எடுத்துக்கொண்டால் கல்லீரலுக்கு வேறு ஒரு மருந்து தேவையில்லை என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அடுத்தது முசுமுசுக்கை, 6வது வில்வம், 7வது துளசி, 8வது தும்பை, சிறுதும்பை. தும்பையில் 2 தும்பைகள் உள்ளன, பெரிய தும்பை, சிறிய தும்பை. அதில் சிறுதும்பை. சிறுதும்பை நுரையீரலுக்கு மிக நல்லது என்று சித்தர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். 9வது பொன்னாங்கண்ணி, கண்ணுக்கு மிகுந்த சக்தியை கொடுக்கக்கூடிய மூலிகை பொன்னாங்கண்ணி என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். பின் வல்லாரை மூளைக்கு, படிக்கும் குழந்தைகளுக்கு வல்லாரை சிறிய வயது தொட்டே கொடுப்பது மிக மிக நல்லது என்பது என்னுடைய கருத்தும். அடுத்து தூதுவளை, சளிகளை குணமாக்கும் சக்தி இந்த தூதுவளைக்கு உள்ளது. அடுத்து சித்திரத்தை, அதிமதுரம். இந்த தூதுவளை, சித்திரத்தை, அதிமரம் எல்லாமே சளி முதலான அத்தனை வயிற்றிலும், நுரையீரலிலும், கல்லீரலிலும், இதயத்திலும் கூட உண்டாகும் கொழுப்புகளை குறைத்து நல்ல சக்தியை கொடுத்து, கொழுப்பு குறைந்து சளியையும் குறைந்தால் நம்முடைய பித்த நோய்கள் நல்ல முறையில் கட்டுப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. இது என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய சுகமில்லாது இருந்த உடம்பில் இந்த மருந்தினாலேயே ஒரு ஆங்கில மருந்தில் ஒரு சிறிய துண்டு போலும் எடுக்காத குணமான காரணத்தினால் இவ்வளவு விவரமாக சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய வீட்டில் இதே மாதிரி 13 ஐட்டங்கள் சேர்த்து பொடி செய்து பக்குவமாக வைத்து கொண்டால் சிறியவர் தொட்டு பெரியவர் வரை அதை முறைப்படி, அது நான் ஏற்கனவே சொன்னபடி 5 கிராம் பொடி 1 கிளாஸ் சுடுதண்ணீரில் இட்டு கலக்கி டீ போல குடித்து கொள்ள வேண்டும். சரி, இந்த 13 கலவைகள் எவ்வாறு செய்யலாம் என்பதை இப்பொழுது நாம் காணலாம். நாம் சுக்கு, மிளகு, திப்பிலி என்று பார்த்தோம். உதாரணமாக திப்பிலி, இது 50 கிராம் பொடியுள்ள ஒரு பாக்கெட்டு. இதை எவ்வாறு எடுக்கலாம்? 2 பக்கமும் ஒரு சிசர் வைத்து கரெக்டாக நாம் முறித்து அதனுள்ளில் உள்ள பார்சலை எடுத்து அதையும் சரியாக முறித்து கொண்டால் 13 மருந்துகளையும் 50 கிராமாக எடுத்தால் 650 கிராம் வரும். ஜார் நமக்கு மிக்சியில் அவ்வளவு பெரிய ஜார் இல்லாததால் அதை 325 கிராமாக 2 பகுதியாக பிரித்து கொள்ளலாம். எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்று பார்த்தால், இதில் 50 கிராமில் 1 ஸ்பூன் எடுத்தோம், ஒரு பக்கத்தில் இட்டோம், அடுத்த ஸ்பூன் எடுத்தோம்,
இந்த பக்கத்தில் இட்டோம். மீண்டும் அதே அளவு இங்கு எடுத்தோம். இந்த பக்கத்திலும் அதே மாதிரி இட்டோம். நமக்கு ஒரு சரியான அளவு இல்லாட்டாலும் குறைந்தோ கூடினாலோ அதில் எந்தமான பிரச்சனையும் இல்லை. இப்பொழுது 50 கிராம் பொடியை 25 கிராமாக மாற்றிவிட்டோம். இப்பொழுது இப்படி 13 ஐட்டங்களும் மாற்றியதனால் 325 கிராம் பொடி ஒரு பக்கமும், அடுத்த 325 கிராம் ஒரு பக்கமும் சம அளவில் நம்ம எடுத்துக்கொண்டோம். இனி ஒவ்வொன்றையும் எடுத்திருக்கிற ஒவ்வொன்றையும் மிக்ஸி ஜாரில் இட்டு ஒரு நிமிஷம் மாத்திரம் அது நன்றாக கலங்கும்படி, நன்றாக மிக்ஸ் ஆகும்படி எடுத்து அதன் பின் நம்ம சரியான பாட்டிலில் அடைத்து வைத்து கொண்டால் 325 கிராம் தீரும் வரை நாம் இந்த கூட்டை உபயோகித்தாலே நமக்கு பித்தம் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களும் மாறிவிடும். இது உண்மை. 325 கிராம் பொடி எடுத்திருக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும். அதை இவ்வாறு ஜாரில் போடுகிறோம். இதை மிக்சியில் வைத்து மிக்ஸ் செய்து ஒரு வெள்ளை பேப்பரிலோ நியூஸ் பேப்பரில் இட்டு குளிர வைத்து பாட்டிலில் அடைத்து கொண்டு ஏற்கனவே சொன்னபடி 5 கிராம் பொடி எடுத்து ஒரு கிளாஸ் சுடுதண்ணீரில் இட்டு குடிக்கும் சூட்டில் டீ மாதிரி குடித்து கொள்ள வேண்டும்.